ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ எதற்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், மீம்ஸ் வந்து அப்படி போடுறாங்க. என்னன்னா, "நான் ஆரி கத்துக்க போறேன், என் குடும்பத்த நான் வழிநடத்த போறேன், மாசம் 50,000 சம்பாதிக்க போறேன்" அப்படின்னு. உண்மையிலே ஆரி கத்துக்கிட்டேனா, ஒரு குடும்பத்த நடத்துற அளவுக்கு பணம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுமா? 50,000 சம்பாதிக்கலான்னு சொல்றாங்களே, முடியுமா? இல்ல மீம்ஸ் மீம்ஸ் தானா? கலாய்க்கிறாங்களா? அப்படின்னு நெறைய பேருக்கு கேள்வி. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரி வந்து கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இதில லாஸு தான் ஆச்சு அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேரு. நான் ஆரி கத்துக்கிட்டேன். ஏதோ மாசம் மாசம் ஏதோ எனக்கு ஒரு இன்கம் வருது. வீட்ல இருந்து குடும்பத்த பார்த்துக்கிட்டு, குழந்தைங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னு சொல்றவங்க நெறைய பேர். ஓகே. ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஓகேவா? இதில பேசிக்காவே ஒரு நார்மலா பேசிக்கான ஒரு விஷயம் சொல்லிர்றேன். நீங்க வந்து நல்லா ஆரி வந்து கத்துக்கிட்டீங்க. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டீங்க. சூப்பரா நீங்க கேட்குற டிசைன் கஸ்டமர் கேட்குற டிசைன வந்து நான் நல்லா பண்ணி தருவீங்க. சூப்பரா ஆரி கத்துக்கிட்டீங்க. ஓகே. இன்னைக்கு ஆரி கிளாஸ முடிச்சுட்டு நாளைக்கே நான் மெயின் ரோட்ல போயிட்டு நான் ஒரு கடைய பார்க்குறேன். கடை வாடகை 10,000. கடை வந்துட்டு நமக்கு தகுந்த மாரி ஒரு பொட்டிக்ஸோ, இல்ல ஒரு சின்ன ஒரு கடையோ, அதுக்கு வந்து ஒரு கடைக்கு அட்வான்ஸ் அது இதுன்னு ஒரு 50,000 செலவாகும். மாசம் மாசம் வந்து கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லு உங்களுக்கு கஸ்டமர் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீங்க வந்து ஒரு ரூ. 10,000வா இருக்கட்டும், இல்ல கடைக்கான ஒரு வாடகை அமௌண்ட்டு, கரண்ட் பில்லோட அதுக்கான தண்ணி அது இதுன்னு சொல்லி நீங்க ஒரு அமௌண்ட் வந்து நீங்க குடுக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். என்ன இது எடுத்த உடனே அவசரமா பேசுற? அவசரம் கிடையாது. இதுதான் வந்து எதார்த்தமா. இப்ப நான் வந்து கத்துக்கிட்டேன். ஆரி கத்துக்கிட்டேன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் இது வந்து என்ன வந்து நான் விளம்பரம் படுத்திக்கணும். எடுத்தோனே நான் கத்துக்கிட்டேன்னா, நான் ஆரி கத்துக்கிட்டேன்றது யாருக்கு தெரியும்? மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வீட்ட சுத்தி இருக்கிறவங்க ஒரு 4 பேருக்கு தெரியும். அதோட என் சொந்தக்காரங்களும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 4 பேருக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த 4 நாள் 8, 8 ஒரு 4 12 இது 12 12 பேருக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா? கிடையாது. இந்த 12 பேருக்கு தெரிஞ்சுட்டு நான் அடுத்த நாளே போயிட்டு நான் அடுத்த ஒரு பெரிய கடைய திறக்கிறேன், மெயின் ரோட்ல வைக்கிறேன். அதெல்லாம் வந்து சாத்தியமே இருக்காது. இந்த 12 பேர் இருக்காங்கல்ல, அந்த 12 பேர் தான் நம்மளுடைய மாடலே. இவங்கள தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். என்னன்னா, இப்ப நான் வந்து ஆரி கத்துக்கிட்டேன். ஆரி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நான் வந்து கஸ்டமர் பிடிச்சேன். ஃப்ரீயா இருக்கிற டைம் என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கு பட்டு பாவாடை சட்டை மாதிரி அதில அப்படியே ஆரி ஒர்க் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி, ஒரு பொங்கல், தீபாவளி, பிறந்தநாளு, இல்ல பக்கத்து வீட்டு ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு கூட சரி, அப்படியே டிப்டாப்பா என் பொண்ணுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவேன். அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, "ஏய் எப்படி எடுத்த ட்ரெஸ்ஸு? இல்ல நீ ஆரி கத்துக்கிட்டியா? நீயா போட்டியா? நீயா தச்சியா?" அப்படின்னு. "ஆமாக்கா" அப்படின்னு. பரவாயில்லப்பா, நல்லா இருக்குப்பா. என் பொண்ணுக்கு ஒண்ணு தச்சு குடு" அப்படின்னு. நான் ஒரு ப்ளவுஸ தச்சு போட்டு போவேன். நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு குடு." நம்ம பிசினஸ்க்கு நம்ம தான் மாடல். நம்மள பார்த்து தான் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ, நம்ப நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யாராவதோ, அ அந்த மாரி வந்து நமக்கு ஒரு சில ஆர்டர் குடுப்பாங்க. அதுல உங்களுடைய திறமைய காட்டி, வெளியில மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,000 கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு ஒரு ரூ. 1,500 சார்ஜ் பண்ணிக்கிட்டு, அத நீங்க சொல்லலாம். "அக்கா இங்க பாருங்கக்கா, வெளியில வந்து ரூ. 2,000 கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ரூ. 1,500க்கு பண்ணி தரேன்க்கா." அப்புறம் கூடவே ஒரு பிட்ட போட வேண்டியது. "அக்கா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. இத விட கம்மி கூட நான் பண்ணி தரேன். ரூ. 500 கூட நான் டிசைன் பண்ணுவேன்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கஸ்டமர வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சொந்தக்காரங்களுக்கு 4 கல்யாணம் வரும். கல்யாணத்தில நம்மளும் வாண்டடா சொல்லலாம். நான் ஆரி போடுவேன். ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்களா, நான் அப்படி தான் சொல்வேன். கல்யாண ப்ளவுஸ் எடுத்துட்டீங்களாப்பா? நான் ஆரி போடுவேன். நீங்க சொல்லுங்க மார்க்கெட்ல வந்துட்டு 7,000மா நான் 5,000க்கு பண்ணி தரோம். சூப்பரா பண்றாங்க பாருங்க. இந்த மாடல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னா, கண்டிப்பா குடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து பேசிக்கா நம்மளுடைய கஸ்டமர வந்து நீங்க வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு, வீட்ல வந்து எனக்கு வைக்க இடம் இல்ல. எனக்கு கஸ்டமர் வராங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து நான் ஒரு ஆரி ப்ளவுஸ் போடுறேன், நான் தச்சு தரேன்னா, அந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுதந்திரம் இல்ல. வீட்ல வந்து கம்ஃபர்டபுள் இல்ல அப்படின்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்னோட பிஸ்னஸ வந்து இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணலான்னு நெனைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில நீங்க போயிட்டு ஒரு கடைய பார்க்கலாம். ஏன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கான ஒரு கூட்டத்த உருவாக்கிட்டீங்க. உங்களுடைய உங்களுடைய கஸ்டமர வந்து நீங்க வந்து உருவாக்கிட்டீங்க. உருவாக்கிட்டு நீங்க இன்னொரு இடம் போனீங்கன்னா, அங்க ஒரு 4 கஸ்டமர் வருவாங்க. ஆல்ரெடி உங்க கையில ஒரு 4 கஸ்டமர் இருக்காங்க. இந்த மாரி தான் உங்களுடைய பிசினஸ வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து வளர்த்துக்கணும் போகணுமே தவிர, எடுத்த உடனே நான் போறேன், சம்பாதிக்கிறேன், நான் கடை வைக்கிறேன், வேலைக்கு ஆகாது. "வாய்ப்பில்ல ராஜா" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஓகே.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா சொல்லிடுவாங்க. ஒரு விஷயம் நம்ம கத்துக்க போறோம் அப்டின்னா, நான் ஆரி கத்துக்கிட்டு நான் தச்சு போட்டுன்னு போறேன். என் பொண்ணுக்கு நான் போட்டு அனுப்புறேன். தச்சு போட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, "சூப்பரா இருக்கு. என் பொண்ணுக்கு தச்சு குடுங்க" அப்டின்னாங்க. இதுவே நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு ஐடியால இருக்கீங்க. பென்சில் தூக்கின்னு போய் பென்சில் வந்து ஷார்ப்னர் வந்து உடைஞ்சிருச்சு. கொஞ்சம் சீவிக்கிட்டு வாடான்னு பிள்ளைங்கள்ட்ட கிளாஸ் நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் சீவிட்டு வாடான்னேன். அது சொன்ன குத்தத்துக்கு பென்சில தூக்கிட்டு போயிட்டு அவன் தரமாட்டேங்கிறான். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வீட்ல இருக்கிறீங்க. ஏதோ ஒரு கைத்தொழில் கத்துக்கணும்னு ஒரு ஆசை. நீங்க நெனைப்பீங்க. நெனச்சோனே சரி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாமா? இல்ல பக்கத்து தெருவுல எதனா சொல்லி தராங்களா? டைலரிங்கா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தராங்களா? நம்ம போய் போலாமோ? பிள்ளைங்கள எட்டுமே ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு கணக்கு பண்ணுவோம். பிள்ளைங்கள எட்டுமே ஸ்கூல்ல விட்டுட்டு, நம்ம போயிட்டு டைலரிங் வந்து ஒரு 1 ஹவர் கத்துக்கிட்டு வரலாம் அப்டின்ட்டு. இத வந்து நீங்க உடனே என்ன சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க வீட்ல இருக்கட்டும், நீங்க சொல்லும்போது எடுத்த உடனே, "ஆமா எல்லாம் பண்ணிட்டேன். உடனே இத கத்துக்க போறியா? இதெல்லாம் இப்ப தேவதானா?" கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிறவங்களே வந்து நம்மள டிமோட் பண்ணுவாங்க. "இது உனக்கு தேவையா? இருக்கிற வேலையில அப்படியே கத்துக்குவ. டைலரிங் மூளைக்கு மூளை டைலர் இருக்கிறாங்க. இப்ப நீ தச்சின்னு தான் வந்து சம்பாதிச்சு தர போறியா?" கண்டிப்பா இப்படி பேசுவாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் கத்துக்க போறோம் அப்படின்னா, இப்ப உங்களுடைய உங்க வீட்ல உங்க மாமியார் இருக்காங்க, இல்ல உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, அந்த 2 பேர்ட்ட யார்கிட்ட மொத்தமா நீங்க வந்துட்டு பர்மிஷன் வாங்கணுமோ, அவங்கள்ட்ட பர்மிஷன் மட்டும் வாங்குனா போதும். இத விட்டுட்டு, நான் பக்கத்து வீட்ல சொல்றேன், எதித்த வீட்ல சொல்றேன், என் நாத்தனார்ட்ட சொல்றேன், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், அவங்க கிட்ட சொல்றேன், இவங்க கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, நல்லா குழப்பி விட்டுருவாங்க. ஏன்னா, உங்களுக்கு என்ன வேணுன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆல்ரெடி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அத இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லும்போது, நீங்க நல்லா நெனச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான், "ஓகே கத்துக்கோ, சூப்பர் தான். வீட்லருந்து உன் தேவைக்காவது இருக்கட்டுமேன்னு" சொல்லுவாங்க. ஆனா நெறைய பேரு, அங்க நல்லா சொல்லி தராங்களா? அந்த 3வது வூட்டு பொண்ணு போச்சு, நல்லாவே சொல்லிக் குடுக்கல. வேஸ்ட்டு காச குடுத்துட்டு வந்துடுச்சு, வேஸ்ட்டு. என் பொண்ணு அப்படிதான் போனா. தைக்கிறேன் தைக்கிறேன் மாங்கு மாங்குன்னு போனா. மிஷின வாங்கி குடுத்தேன், காச குடுத்தேன். 2 ப்ளவுஸ் தச்சேன். 3வது ப்ளவுஸ் தைக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டா. உட்காரவே மாட்டுது. வேஸ்ட்டு. இருக்கிற வேலையே பார்க்க முடியல. 2 குழந்தைங்கள வச்சு நீ இத வேறயா? டிமோட் பண்ணுவாங்க. எதுவுமே காதுல வாங்காதீங்க. நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தான் தெரியும். முடிவு பண்ணியாச்சு. அதனால முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நேரா போங்க. உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்குதோ, அங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா உங்க வித்தைய காட்டுங்க. 50,000 இல்ல. எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். இது வந்து பொட்டி கடை நம்ம பொட்டி கடை வச்சு இது பண்றோம். நம்ம வீட்டு பக்கத்தில வந்து ஒரு பொட்டி கடை இருக்கு. அந்த பொட்டி கடையில பார்த்தா ஒரு ரூ. 500 ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 1000 வியாபாரம் ஆகும். இதுவே மெயின் ரோட்ல போனா ஒரு மளிகை கடை இருக்கும். அங்க போனா ஒரு ரூ. 1500 வியாபாரம் ஆகும். இதுவே அடுத்த ஒரு 10 கடைய தாண்டுனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு. அங்க போனா ஒரு 5000க்கு வியாபாரம் ஆகும். அதே மாரி தான். நீ வீட்ல வச்சு நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் காட்டி வீட்ல வச்சு நீ ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா, ஒரு மாசம் ஒரு 5000 சம்பாதிக்கலாம். இதுவே ஒரு கொஞ்ச நாள் நல்லா உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு, ஒரு மெயின் ரோட்ல போய் கடை வச்சீங்க அப்படின்னா, மாசம் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கலாம். எல்லாமே நம்மளோட ஐடியா தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.